பண்றது வந்து குரு வண்டர்ஃபுல் ஹியூமன் சப்போர்ட் பண்றாங்களோ ஆர்கனைசேஷன்ஸ் கார்ப்பரேட் தான் என்னுடைய ரொம்ப பெரிய மேனேஜ்மெண்ட் பிரின்சிபலை ரொம்ப அழகாக பண்ணி ரொம்ப சிம்பிளாக பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கிலீஷில் சொல்லுவாள் வாட் எவர் கெட்ஸ் மெஷர்ட் கெட்ஸ் டன். நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது இந்த கலா சமர்ப்பணா. இந்த கலா சமர்ப்பணா மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டுருக்கேன், இதனுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்னென்னங்கிறத பற்றி சொல்லுங்கள். குருஸ்தானம் பண்ணுறது என்னன்னாக்க, அம்மா அப்பா வந்து நம்மளுக்கு இந்த பாடி கொடுக்குறா, பட் நாலேஜ்ன்றது வந்து ஞானம்ன்றது வந்து குரு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஞானத்தை வச்சு தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு மரியாதையும் ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானம் கிடைக்கிறது லைஃப்பில். ஸோ அந்த குருவாக நாங்கள் வந்து அதனால தான் நான் என்ன சொல்கிறதுனாக்கா, நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுக்குறது ரெடியாக. கலா சமர்ப்பணாலே நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் பண்ணது என்னன்னாக்கா, we have really produced good, wonderful students, wonderful human beings. கலை ஒரு பக்கம் இருக்கட்டும், we want them to be good human beings. கலை வளரணும். கலை வளரணும்னா கலைஞர்களுக்கு ஊக்கம் இருக்கணும். அப்போ அவங்கள ஊக்குவிக்கணும்னா அதுக்கு பொருளாதாரம் வேணும். அப்போது எல்லாருக்கும் எவ்ரிபடி, ஆர்டிஸ்ட்க்கு மட்டும்தான் இந்த கடமை, இந்த பொறுப்பு கிடையாது. மற்றவங்க எல்லாம் கூட எப்படி மற்ற ஈவெண்ட்ஸ் மற்ற ஆக்டிவிட்டீஸை சப்போர்ட் பண்ணுறாங்களோ, கார்ப்பரேட் ஹவுசஸாக இருக்கட்டும், ஹூஎவர் இட் இஸ், யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வசதி இருக்கோ மனசும் இருக்கோ அவங்க இதை புரிஞ்சுட்டு பண்ணாங்கன்னா நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம் வந்து எங்கே உலகத்தில் எங்கே போனாலும் ஓ இந்தியன்ஸ் அப்படின்றாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அவ்வளோ மரியாதையோடு கேட்குறாங்க. Society has a big responsibility to encourage this art and artists. சப்போர்ட் பண்ணி அதை என்கரேஜ் பண்ணி cultural organizations, government organizations, corporate offices, அப்புறம் private business people, இவங்கெல்லாம் வந்து இப்போ கிரிக்கெட்னாக்கா ஒரு 10 கோடி கொடுக்கறது இல்லையா? பின்ன யாராவது ஒரு பெரிய டிக்னிட்டரி நம்ம இந்தியாவுக்கு வராங்க, ராஷ்டிரபதி பவனில் வராங்கன்னாக்கா அங்கே கிரிக்கெட்டை ஆடி காமிக்கிறா சொல்லுங்க? டான்ஸ் தானே வைக்கிற, மியூசிக் தானே வைக்கிற, கிளாசிக்கல் ஆர்ட்ஸு. அப்போ கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் வைக்கிறச்சே அவங்கள என்கரேஜ் பண்ண வேண்டாமா? ரொம்ப சந்தோஷம். இது நேரம் வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப சுவாரஸ்யமான விதத்துலேயும் ரொம்ப எல்லாருக்கும் பயனுள்ள விதத்துலேயும் ரொம்ப அழகாக சொன்னதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.